ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு T20 வேர்ல்ட் கப் ரிவ்யூ. இது வந்து ஒரு இட்டர்னல் குவார்டர் ஃபைனல் கேம், வர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல் கேம். இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 7 மணிக்கு ஈடன் கார்டன்ஸ்ல. வணக்கம் பிடாக், வெல்கம் டு த ஷோ. கண்டிஷன்ஸ் அண்ட் ஓப்பனிங் தாட்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க. பிக் கேம் ஃபார் இந்தியா. ஒரு வர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே செமிஃபைனல்ஸ்க்கு போக போறோம். அதாவது இது வரைக்கும் நம்ம இந்த வேர்ல்ட் கப்ல ஈடன் கார்டன்ஸ் ஒரு மேட்ச் கூட ரிவ்யூவோ பண்ணல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் டூயிங் ஈடன் கார்டன்ஸ் த சிட்டி ஆஃப் ஜாய். ஏன்னா எல்லாம் ஓரளவுக்கு சின்ன மேட்சஸ் இருக்குன்றதுனால திஸ் ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் த வின் ஃபேக்டர்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். 2025 ஐபிஎல் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, வெஸ்ட் இண்டீஸ் அந்த மாதிரி ஒரு கடவுத் கஜன் டீம் எல்லா பாலையும் அடிப்பாங்க, டாஸை வின் பண்ணி போலிங் போடணும்னு சொல்றவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் சொல்றேன். ஐபிஎல் 2025ல 7 மேட்ச் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, பேட்டிங் செகண்ட் வந்து 2 ஜெயிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து நோ ரிசல்ட். இந்த மேட்ச் 204 ஃபார் த ஸ்கோர் புட் அப் பை த டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட். த மேட்ச் காட் அபேண்டன்ட். ஐபிஎல்ல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 201 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 191 பேட்டிங் செகண்ட் with a mean average score of 195 and an average winning score of 203. இந்த வேர்ல்டு கப்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். 5 மேட்ச் நடந்திருக்கு. டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1-4, டீம் பேட்டிங் செகண்ட் 1-1. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 182, average second inning score 152 with the average mean score of 167 and an average winning score of 191. that is 12 runs lesser than the IPL. ஏன்னா பால் கொஞ்சம் ஸ்லைட்டா நிக்குது. சீமர்ஸோட எக்கானமி 9.18, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 8.67. ஓகே, 8.67. ஓகே, இங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த 191 நீங்க அடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல இங்கேயும் ஸ்டார்ட் வரணும், ஒரு 60 ரன் வந்தே ஆகணும். 55 சொல்லுவேன், இங்க 60 ரன் வந்தே ஆகணும். செகண்ட் இதுல வந்துட்டு அப்படியே டோட்டல் கியர் எடுத்துட்டு 30 ஃபார் நோலாஸுக்கு ஆடி 90 ஃபார் நோலாஸுக்கு வரணும். தேர்டு இதுல வந்து ஒரு 47 ரன்ஸ் கண்டபடியும் ஸ்லாக் பண்ணக்கூடாது, ரன் வந்துனே இருக்கும். லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட் ஃபீட், குட்டி பவுண்டரி ஒரு 47 வந்துடும். தட் டேக்ஸ் யூ டு 137 இன் 15 ஓவர்ஸ் வேர் யூ ஸ்கோரிங் அட் 9 அண்ட் ஓவர். அதுக்கப்புறம் கடைசி 5 ஓவர்ல உங்களுக்கு ஒரு 55 ரன் வந்துடும். 55 ரன் வித் 4 விக்கெட்ஸ் and takes you to a score of 192. in my opinion, nevertheless of what the opposition West Indies have got, if India win the toss, if India bat first, if India put 192 on the board, in my humble opinion, whatever little I know, India will defend this. இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. விக்கி, ப்ளீஸ் நீங்க வந்து உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க, where we can go for the respective playing 11s of both India and West Indies. எனக்கும் அந்த தாட்ல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்தியா டாஸ் பண்ணா பேட்டிங் தான் ஆடுவாங்க. 100% பேட்டிங் தான் ஆடுவாங்க. குவார்டர் ஃபைனல்ஸ், விர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல்ஸா பேட்டிங் தான் ஆடுவாங்க. டாஸ் பண்ணா செமிஃபைனல்ஸா டாஸ் பண்ணா பேட்டிங் தான் ஆடுவாங்க. ஃபைனல்ஸா டாஸ் பண்ணா பேட்டிங் தான் ஆடுவாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்தியாவோட பேட்டிங் நல்லா ஆயில்டப்பா தெரியுது. ஜஸ்ட் ஒரே ஒரு இன்க்ளூஷன் ஆஃப் த ரைட் ஹேண்டர் இந்த டாப் makes a lot of difference. இஷான் கிஷன் doesn't make any sense. ஓப்பனிங் இருந்தாலும் அதே தான் ஆடுறாரு, நம்பர் 3 இருந்தாலும் அதே தான் ஆடுறாரு. எவ்ரிதிங் பேக். ஹார்திக் பாண்டியாஸ் பேக் டு இஸ் நம்பர் 5ல வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அக்சர், சிவம் எப்படி வேணா ரொட்டேட் பண்ணிக்கலாம். திலக் இருக்காரு, திலக் 6 ஆட வைக்கிறாங்க, எப்படி வேணா ரொட்டேட் பண்ணிக்கலாம். நிறைய பிளெக்சிபிலிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கு. போலிங்லயும் வந்து போலிங் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் வெரி வெரி ஒரு கன் டிபார்ட்மெண்டா இருந்திருக்கு இந்தியாவுக்கு. வாட் இஸ் இட் தட் இஸ் கோயிங் டு பி சேலஞ்சிங்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் பிளேயிங் 11, அதுக்கப்புறம் வின் ஃபேக்டர் எல்லாம் போயிடலாம். வாட் இஸ் இட் தட் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் தரப்புல இருந்து இப்போ இந்தியாவை பீட் பண்ணணும், பீட் பண்ணிட்டு நாங்க உள்ள போற அளவுக்கு இந்தியாவை அடிக்கணும்னா எங்களுக்கு என்ன தேவை? West Indies has to score 220 batting first. That's the only choice what they have got. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. நான் சொல்ற மாதிரி இந்தியா 192 அடிச்சாலும் the quality of Indian bowling have always stood up. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. 160 ரன் they have defended against USA. 160 ரன் வான்கடையில டிஃபெண்ட் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. தயவு செஞ்சு யூஎஸ்ஏ தானே அப்படின்னு சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் they bowled Pakistan out for 114. அந்த 175 என்னை பொறுத்த வரைக்கும் பார் வின்னிங் ஸ்கோரு.
what they scored 173 winnings, 170 winning score னு சொல்லுவேன் பிரேமதாசால. they scored 175. இந்த skittled பாகிஸ்தான் அவுட். இந்த நெதர்லாண்ட்ஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல ஜாலியா பவுலிங் போட்டாங்க. ஜாலியா பவுலிங் போட்டு அவங்கள வந்து 17 ரன்ல இது பண்ணாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட பாத்தீங்கன்னா they had them on the mat at 20 for 3. ஏன் சவுத் ஆப்பிரிக்காவோட அந்த ஒரு மேட்ச் தோத்தாங்கன்னா strategical error when they didn't have a guy like Akshar Patel who can give you control in the middle over. That took the game away. That's an absolute bottom line. India's bowling has been firing. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. India's problem has been, which you rightly pointed out, the highest partnership before this game was only 9 balls. அந்த இந்தியன் மேனேஜ்மெண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு சொன்னாங்க, பிளாஸ்ட் இந்த மாதிரி சொல்றாராம், இதை மாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதை கேட்டு மாத்திட்டாங்க. ஸோ அதையும் சரி பண்ணிட்டாங்க. First and foremost thing, ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, when a batting lineup looks good, it's not because about the performances what you're putting on. When you know who is going to bat where on a consistent basis without any confusion. நான் ஒரு டீமை நடத்தினேன்னா அப்படிதான் பார்ப்பேன். நான் ஒரு இதுதான் என்னோட பேட்டிங் லைனப் நம்பர் 8ன்னு நான் பார்க்கறேன். அது ஃபெயில் ஆச்சுன்னா ஏன் ஃபெயில் ஆச்சு? டெசிஷன் மேக்கிங்கா, ஸ்ட்ராட்டஜி, அந்த ஃபேஸ் சரியா வின் பண்ணாம. இப்ப நீ இதுல ப்ரீவியஸ் மேட்ச் சொன்ன பாருங்க, ஆதில் ரஷீத 1-1-1-1-6 அடிச்சு அடுத்த பால் சுத்தி விக்கெட் கொடுக்குறான் பாருங்க. அந்த மாதிரி விக்கெட் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்ப்போமே ஒழிய, most of your problems are solved when you know who is going to bat from number 1 to number 8, which India have got very right clue on how they are going to go wherever they progress in the tournament. I don't see India having any threat, whereas the other team has got a massive problems. Their bowling is very weak. அவங்க பேட்டிங்ல பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. நோ ஒன் இஸ் கன்சிஸ்டன்ட் எக்ஸப்ட் எட்மயர். அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த ஷெப்பர்டு காப்பாத்துறாரு, ஹோல்டர் காப்பாத்துறாரு. டாப் ஆர்டர்லாம் எவனும் அடிக்கலாங்க. அவங்க தேவ் காட் அ ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பிளென்டி. அப்படிங்கும்போது ஒன்லி வே த த்ரெட் இஸ் இந்தியா ஷுட் ஹாவ் அ ரியல் பேட் ஆஃப் டே வித் த பால், பட் நோ ஒன் ரைசிங் இன்டு த பிக்சர், allowing them to score 28 runs more than the average winning score. Then even West Indies bowling is not that great. That is what I've been reflecting. Still 220, chasing 220 in Kolkata is going to be very difficult. That's the only way India can lose the game. West Indies bat first, put 220 and then India will lose, which looks highly unlikely for me. So if a playing 11 அப்படின்னு பாத்தீங்கன்னா, I don't see that they are going to fiddle around with their playing 11. It is going to be Abhishek Sharma, Cheta, Sanju Samson, Ishan Kishan, Sky at 4, followed by Tilak at 5, Pandya at 6, Dubey at 7, Akshar at 8, and then Arshdeep Singh, Bumrah and Varun Chakravarti. Rinku unfortunately பாவம், அவரோட அப்பா வேற தவறிட்டாரு. Condolences to him, to his family. The whole nation is standing behind you for the sacrifice what you made. Went to see your ailing father, came back, didn't play the game, you fielded for the team, then you went back. We are all behind you. Hope God gives you the strength to you and your family and this difficult time. அதுக்கப்புறம் குல்தீப் வெளியில there'll be temptation thinking about குல்தீப். நான் வந்து குல்தீப்பை எடுத்துட்டு வரணும்னு பார்ப்பேன். எப்படி எடுத்துட்டு வருவீங்க? எடுத்துட்டு வர முடியாது. யார் மேல கை வைப்பீங்க? ஹர்ஷதீப் சிங் இஸ் யுவர் நம்பர் 1 பாஸ் பவுலர் இன் மை ஒப்பீனியன் தான் பும்ரா. அவரை டிராப் பண்ண முடியாது. பும்ராவை டிராப் பண்ணீங்களா? அவரை டிராப் பண்ண முடியாது. பாண்டியாவை டிராப் பண்ணீங்களா? அவரை டிராப் பண்ண முடியாது. தூபையை டிராப் பண்ணுவீங்களா? தூபை டிராப் பண்ணதுல நியாயமே கிடையாது. பிகாஸ் டெலிவர்ட் வித் த பேட். யாரையுமே நீங்க டிராப் பண்ண முடியாது. அகைன்ஸ்ட் திஸ் வெஸ்ட் இண்டீஸ் இன் கொல்கத்தா, ஐ வுட் டெஃபினெட்லி பி டெம்ப்டட் டு பிரிங் குல்தீப் in, but unfortunately it's not going to happen. Washi has already lost his place to Akshar Patel. He won't play, and Siraj will also warm the bench. If you please agree to what I'm saying might be the playing 11, we can go and analyze the West Indies playing 11. Yeah, completely agree. But if அந்த நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்கன்னா பாண்டியா will seal the number 5 spot. பீடாக் ஐ திங்க் அது மட்டும் தான் ஒரு டாக்டிக்கல் சேஞ்ச் பண்ணுவாங்க. பீடாகன்ற மாதிரிங்க பாண்டியா ஆர் திலக் அட் 5 or 6. ஸோ மாறி மாறி போவாங்க. ஸோ ஏர்லி விக்கெட் வந்துச்சுன்னா திலக் போவாரு, இல்லைன்னா திலக்கை ஹோல்ட் பண்ணிட்டு பாண்டியா போவாங்க. பாண்டியா கேன் டெஸ்ட்ராய் டீம்ஸ். டெஃபினட்டா வந்து இந்த பிளேயிங் லெவனை நானும் அக்செப்ட் பண்றேன். டில் ஃபைனல்ஸ் இந்த பிளேயிங் லெவன் தான் ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த பிளேயிங் லெவனுக்கு போயிடலாம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு. இப்போ உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அகீல் ஹுசைன், இப்போ அபிஷேக் சர்மா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காரு. நியூ பால்ல அகீல் ஹுசைனுக்கு கொடுக்க முடியாது. ஓகே, they ideally wanted to bowl Roston Chase, which all other teams have done. அதை பண்ணுவாங்க, இல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸே கொடுப்பாங்களே ஒழிய they will not try and play into the hands of Indian batters by bowling Akil Hussain up front, where that is what exactly Abhishek Sharma wanted. Sanju Samson நீங்க இந்த ஆம்பால்ல வச்சு ஏமாத்துன வச்சு நொறுக்கி போடுவாரு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. Ideally I would have never dropped Akil Hussain. Now Akil Hussain getting back to this team becomes a little bit of problem for me.
ஏன்னா இவங்களுக்கும் வண்டியா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதுக்கப்புறம் இருக்காங்க உங்களுக்கு. அகில் ஹுசேன் இஸ் நாட் அ கிரேட் bowler in the middle overs. He cannot bowl 4 overs in the middle overs. And India have got Tilak, உங்களுக்கு இஷான் கிஷன், சிவம் தூபே இருக்காங்கன்னா ஐ திங்க் வெஸ்ட் இண்டீஸ் வில் ஆல்சோ ஸ்டிக் ஆன் டு த சேம் பிளேயிங் 11. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி அன்பார்ச்சுனேட் ஃபார் அகில் ஹுசேன். ராஸ்டன் சேஸும் பேட்டிங் பெருசா அடிக்கல. அவங்க இந்த டைமென்ஷனை யோசிப்பாங்க. ஓகே, அபிஷேக் சர்மாவை அப்செட் பண்றதுக்கு. ஏன்னா இவங்களுக்கு பெரிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. மேத்யூ ஃபோர்ட் டீசெண்டா போடுறாரு. இஃப் எனிஒன் இஸ் கோயிங் டு லூஸ் யுவர் ஸ்லீப் ஆன் ஜேசன் ஹோல்டர் அண்ட் மேத்யூ ஃபோர்ட் opening the bowling for them, I'm not sure, because Shamar Joseph is only used later on in the power play or in middle overs and death overs ன்றதுனால they will ideally want to bowl Roshan Chase early ன்றதுனால I think Akeem Hussain will still miss it. So their playing 11 is going to be Brandon King, Shai Hope, Shimron Hetmeyer, Roshan Chase, Rahman Powell, Romario Shepherd, Sherfane Rutherford, Jason Holder, Matthew Ford, Gudakesh Moti and Shamar Joseph. Akeem Hussain பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டோம். அவங்களுக்கு வெளில உட்கார்றது ஜேடன் ஷீல்ட்ஸ், ஃபாஸ்ட் பாலர்ஸ் got no chance to get in. ஜான்சன் சார்ல்ஸ் ஒருவேளை ஒரு டெம்டேஷன் அவங்க யோசிக்கலாம். ஏன்னா பிராண்டன் கிங் சுத்தமா ரன் அடிக்கல. ஒருவேளை ஜான்சன் சார்ல்ஸை எடுத்துட்டு வரலாமான்னு அவங்க யோசிக்கலாம். குவிண்டன் சாம்சன் த ஆல்ரவுண்டர் வில் வார்ம் த பெஞ்ச். டு யூ திங்க் நான் சொல்ற மாதிரி அகீல் ஹுசேன் will unfortunately மிஸ் அவுட் நினைக்கிறீங்களா? பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் திங், டு யூ திங்க் that they'll be tempted to make a change of dropping Brandon King and getting in Johnson Charles? Please answer. Before that we can go to the win factor. பிராண்டன் கிங், ஜான்சன் சார்ல்ஸ் நடக்க போறது இல்லைன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் ஆனா அகேன்ஸ்ட் பவர் பிளே ராஸ்டன் சேஸை விட அகில் ஹுசேன் இஸ் அ பிக் குட் பெட் அகேன்ஸ்ட் அபிஷேக் சர்மா. பிகாஸ் அந்த ஒன் ஃபிங்கர் பால் வெளியில எடுத்துட்டு போவாரு. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி லெஃப்ட்டுக்கு அவர் போடலாம், சஞ்சு சாம்சனுக்கும் போடலாம். ஆனா ராஸ்டன் சேஸ் வந்து 2 பேருக்கும் போட முடியாது. ராஸ்டன் சேஸ் வந்து சஞ்சு சாம்சனுக்கும் போட்டு இவருக்கும் போட்டு அடி வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பீடா, எனக்கு புரியுது டாக்டிக்கலா நீங்க சஞ்சு வந்து இந்த ஆம்பால் போட்டா தூக்கி சொல்லிடுவாரு லெக் சைட்லன்னு சொல்றீங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது, சின்ன கிரவுண்டுன்னு. பட் ஆனா அபிஷேக் சர்மாக்கு அகேன்ஸ்டா அகில் ஹுசைன் நல்ல பெட்டோன்னு எனக்கு தோணுது. நான் என்ன நினைக்கிறேன், மேட் ஃபோர்டுக்கு பதிலா அகில் ஹுசைன் ஆடுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஐ மைட் பி ராங் ஆல்சோ, எனக்கு தெரியல. ஐசிசி ரூல் இருக்குப்பா, லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போட முடியாதுன்னு. இப்போ பில்டப் கொடுக்குறேன், விக்கி புத்திசாலி, நாலேஜபிள், பிளாஸ்ட் விக்கி, வெல்வெட் விக்கின்னு ரூல் தெரியாம பேசுறீங்க. வியூவர்ஸ் வில் கோ அகேன்ஸ்ட் யூ. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு லெஃப்ட் ஹேண்டர் போட முடியாது, ஆஃப் ஸ்பின்னர் ரைட் ஹேண்டருக்கு போட முடியாது. தயவு செஞ்சு ரூலை புரிஞ்சு அதுக்கப்புறம் பேசுங்க ப்ளீஸ். கேரி ஆன். இல்ல இது வந்து இப்ப நான் அந்த பொசிஷன்ல இருந்தா கண்டிப்பா பண்ணுவேன். இட் இஸ் அ வெரி குட் பெட் அகைன்ஸ்ட் அபிஷேக் சர்மா. கண்டிப்பா டெம்டிங்கா இருக்கும். அடிக்க ட்ரை பண்ணாருன்னா ஊம்ஃபாக்கல போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அவர் கொஞ்சம் பார்த்து தான் ஆடுவாரு அகில் ஹுசேன் அண்ணா. ஆனா ராஸ்டன் சேஸ் ஆனா டெஃபினட்டா டேக் ஆன் பண்ணுவாரு. ஏன்னா வித் ஸ்பின் அப்படியே இறங்கி நல்லா ரூம் கொடுத்து விட்டு தூக்குவாரு கவர்ஸ் மேல. சிங்கிள் எடுத்து கொடுத்துட்டாருன்னா சஞ்சு இந்த பக்கம் போட்டு பொலப்பலன்னு பொலப்பாரு ஆஃப் ஸ்பின்னர். சோ இது மட்டும் தான் மேட்ச் அப்ஸ் இருக்கு. மத்தபடி நீங்க சொன்ன 11 எல்லாமே ஓகே தான். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் மாத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? போன மேட்ச் ஓரளவுக்கு ஒரு 25 ரன் அடிச்சாரு, பட் ரொம்ப ரஸ்டியா இருக்கு. நான் அந்த திங்க் டேங்க்ல உட்காந்து இருந்தா என்ன பண்ண தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஓவர் அகில் ஹுசேன், 2வது ஓவர் ராஸ்டன் சேஸ், 6 ஓவர் ஸ்பின் போட்டுருவேன். 6 ஓவர் ஸ்பின் போட்டுருவேன். That is what I will do. I'm not going to give any pace. Yes, there is a chance that Sanju might take Roston Chase on. இப்போ எங்களுக்கு வந்து ஓல்டரா இருக்கட்டும், ஓல்டர்லாம் இறங்கி எக்ஸ்ட்ரா கஷ்டம் நெசுக்கிடுவார் சஞ்சு. அன்லஸ் அதர்வைஸ் ஹி பிளேஸ் அ பேட் ஷாட். இவருக்கும் இங்கெல்லாம் போட்டீங்கன்னா அபிஷேக் சர்மாக்கு குட்டி கிரவுண்டு. முதல் ஓவர் நான் தான் பண்ணுவேன். ஆனா அவங்க அதை பண்ண மாட்டாங்க. அந்த ரூல் இருக்குன்றதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். அன்பார்ச்சுனேட்லி அவங்க ஏங்க குவிண்டன் டீகாக்கு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காருன்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கால வந்து அகீல் ஹுசேனை 10வது ஓவர்ல போலிங் கொடுத்த ஆளுங்க இவங்க அபிஷேக் சர்மாக்கு அகேன்ஸ்டா கொடுப்பாங்கன்னு அதெல்லாம் பார்த்து தான் நான் சொல்லுவேன். இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நீங்க தான் வந்து அங்க ஹெட் கோச் வெஸ்ட் இண்டீஸுக்கு எப்படி உங்களை ஸ்டைஃபிள் பண்ணுவீங்கன்னு கேட்டா, முதல் ஓவர் அகீல் ஹுசேன், 2வது ஓவர் ராஸ்டன் சேஸ். That is going to be my plan to do that. I don't know whether it will work or not, but I will try it. இப்ப இங்க பாருங்க, வின் ஃபேக்டர் வந்து கம்ப்ளீட்டா டிஃபர் ஆகும். இங்க எப்படின்னா பவர் பிளேல ரன் வந்துடும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த 7 to 10 பார்த்து ஆடிட்டீங்கன்னா 11 to 20 how are you going to raise the tempo? 11 to 20 ஓவர்ஸ் எந்த டீம் நிறைய ரன் அடிக்கிறாங்களோ, டேக்கிங் யூ ஃப்ரம் தி
consolidation, what you got after 10 overs, more runs, that 10 overs is going to win the game. ரெண்டாவது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட எக்கானமி, ஸ்பின்னர்ஸ் வந்து அதுவும் பர்டிகுலராக நீங்கள் 2-3 எபிசோட் முன்னாடியே சொன்னீங்க, வருண் சக்கரவர்த்தி இஸ் அ லோக்கல் பாய், நோஸ் த கண்டிஷன் வெல்ஸ், அங்கே புரண்டு எழுந்து சாப்பிட்டு தூங்கி எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸ்பின்னர்ஸ் எக்கானமி இஸ் கோயிங் டு பி a massive thing, even though spinners are not going to run through the batting order. The ரெண்டு பேட்டிங் இது வின் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா, how you bat from overs 11 to 20 to take it on from how you started in 10 overs, and the spinners economy throughout the game. It is not like இது பிரேமதாசா இங்கெல்லாம் இப்போ பவர் பிளேல போடாதெல்லாம் கிடையாது. த்ரூ அவுட் எக்கானமி ஃபார் ஸ்பின்னர்ஸ். இந்த ரெண்டு இதையும் யார் வந்து டிக் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. இப்போ பார்த்துருவோம் 11 to 20 அப்படின்னு பார்த்தா, வெஸ்ட் இண்டீஸ் வந்து பேட்டிங் ஃபேக்டர்ல அவங்களை அடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு ரோமான் பவல் இஸ் ரோமான் பவல், அவருக்கு வந்து இப்ப ஃபார்ம்ல இல்லைன்னாலும் கிழிச்சு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ராஸ்டன் சேஸ் வந்து ஆனா வந்து வருண் சக்கரவர்த்தியை கரெக்டா மேட்சப் வச்சிருவாங்க ரோமான் பவல், வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ராஸ்டன் சேஸ் பண்ணும்போது ரெக்கார்டு பெட்டரா இருக்கு, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா கொஞ்சம் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்டு இஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர். இன்னிங்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆட முடியுமா இந்த ஒரு கண்டிஷன்ஸ், இந்த ப்ரெஷர்ல தெரியாது. ஷெப்பர்ட் ஆல்வேஸ் அ கிரைசிஸ் மேனு, ஹோல்டர் ஆல்வேஸ் அ கிரைசிஸ் மேன், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. மோட்டி கேன் ஆல்சோ பேட்ன்றதுனால இவங்க பேட்டிங்லாம் வந்து எந்த இதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்தியான்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் when you see with the inclusion of Sanju Samson, if they get a start, அதுக்கப்புறம் ஈஷான், ஸ்கை, திலக், தூபே, பாப்பு, பாண்டியா அவங்களுக்கும் ஹெவி பவர் இருக்கிறதுனால அதுல வந்து பெருசா நான் எட்ஜ் கொடுக்க மாட்டேன். ஸ்பின் எட்ஜ் அப்படிங்கும் போது ஈவன் இஃப் அகில் ஹுசேன் பிளேஸ், இட்ஸ் கோயிங் டு பி ராஸ்டன் சேஸ், இட்ஸ் கோயிங் டு பி குதகேஷ் மோட்டி, இட் இஸ் கோயிங் டு பி இவர் ராஸ்டன் சேஸ். குதகேஷ் மோட்டி இப்போ வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு ஒரு சைனமேன் போடுறாரு. அந்த சைனமேன்லாம் வந்து பெருசா ஒன்று திரும்பலாம் ஒன்றும் இல்லை. இட் டசன்ட் ஹேவ் அ கூகுளி டு பீட் தி லெஃப்ட் ஹேண்டர் த்ரூ த கேட் அப்படின்றதுனால இங்கே நோ மேட்டர் வாட் பாப்பு நோஸ் ஹவு டு போல். எப்படியும் பாப்பு 4 ஓவரில் 32 ரன், ஒரு விக்கெட்டு. வருண் சக்கரவர்த்தி எக்ஸ்பெக்டட் டு கம் பிக் டைம் இன் திஸ் கேம்ன்றதுனால அந்த எட்ஜுக்கு இந்தியாவுக்கு இருக்கிறதுனால இந்தியா வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 55-45 இஸ் மை வெர்டிக்ட். விக்கி, ப்ளீஸ் add on before you can go for game changes. நான் கொஞ்சம் வளமான எட்ஜ் கொடுக்கலான்னு இருக்கேன். 70-30 டு இந்தியா கொடுக்கலான்னு இருக்கேன். ஒன்லி பிகாஸ் ஏன்னா இந்தியா வந்து ஒரு தம்பிங் வின் பண்ணிட்டு வராங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு மரணாடி வாங்கிட்டு வராங்க. ஃபார் 1ல அடிச்சுட்டு போனாங்க. அந்த கேம் வந்து அவ்வளவு நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு 2 ஓவர் 31 ரன் நோ லாஸ். அதுக்கப்புறம் எப்படி இப்படி பேட்டிங் ஆனாங்கன்னு பவர் பிளேலயே 3 விக்கெட் விட்டாங்க. வர்றவங்க எல்லாம் அடிச்சு அவுட் ஆறாங்க. இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட்ல இந்த வேலையெல்லாம் பண்ணவே முடியாது. இந்தியாவுக்கு லைட்டா ஸ்னிஃப் கொடுத்தீங்கன்னா முடிச்சு விட்டுருவாங்க. இந்த பக்கத்துல இருந்து அவரு பாண்டியாவுக்கும் அஷ்தீப்புக்கும் இங்கேயும் இதுக்கும் இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கொல்கட்டாலையும் பால் கொஞ்சம் அலையும். கரெக்டா அதை யூஸ் பண்ண பார்ப்பாங்க இந்தியா. சப்போஸ் ஃபர்ஸ்ட் போலிங் போட்டாங்கன்னா கூட, செகண்ட் போலிங் போட்டாங்கனாலும் அலையுது. ஏன்னா சென்னையிலே அலையுது, கொல்கட்டால அலையாதா? கண்டிப்பா அந்த அலையும் போது ஆளுக்கு 2 விக்கெட்டை தள்ளின்னு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. ஸ்ட்ரெச்சரை தள்ளின்னு போக வேண்டியதான் வீட்டுக்குன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமா ஆயிடும். ப்ரொவைடட் வெஸ்ட் இண்டீஸ் டெஃபினட்டா நான் அவங்களை வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணியோ இல்லை வந்து ரொம்ப ஒதுக்கிடல இந்த கேம்ல இருந்து. பட் அவங்களோட எப்படி அவங்க கேம் அப்ரோச் பண்றாங்கன்றது ஒரு விதம் இருக்கு. திடீர்னு ஒரு நாள் 255 அடிச்சு எங்கேருந்தோ வந்து பொழந்து கட்டுறாங்க. இன்னும் ஒரு நாள் வந்து 48 for 4, 50 for 5, 60 for 6 ஆகி ரொம்ப வழிகிறாங்க. ஸோ இந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்கும்போது இந்தியா மாதிரி ஒரு சாம்பியன் டீம் திருப்பி தேவ் காட் தேர் மோஜோ பேக், பயங்கரமான ஒரு வின் பண்ணிட்டு வராங்க. சேப்பாக்ல இருந்து பீட் ஜிம்பாப்வேவா இருந்தா கூட பட் அவங்க தேவ் காட் தேர் பேட்டிங் லைன் அப் சார்ட்டட். ஒரே ஒரு விஷயம் இருந்தது, அந்த ஓப்பனிங் ஸ்லாட் அது கொஞ்சம் ஷார்ட் ஆயிடுச்சு. இங்கேயும் இவங்க திருப்பி ரன் லீக் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அந்த நியூ பால்ல, பவர் பிளேல. இஃப் தே டோன்ட் கெட் இட் ரைட் அண்ட் இஃப் தே டோன்ட் மேக் அகில் ஹுசேன் பிளே, இட் இஸ் கோயிங் டு பி a very very tough ரைட் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஹெல்த்தி எட்ஜ் ஆஃப் 70-30. தயவு செஞ்சு என்ன திட்டாதீங்க. வெஸ்ட் இண்டீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம். பட் இந்த கேமுக்கு இந்த கண்டிஷன்ஸுக்கு ஐ திங்க் திஸ் இஸ் தி ரைட் எட்ஜ் தட் ஐ எம் கோயிங் டு கிவ் நான் நினைக்கிறேன். எட்ஜ் கொடுத்தாச்சு பீடாக். கேம் சேஞ்சர்ஸ் யாரா இருக்க போறாங்க? பயங்கரமான ஒரு வர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல்.
டெஃபினட்டா நான் கேம் சேஞ்சரை மாத்த போதில்லை. இட் இஸ் கோயிங் டு பி சஞ்சு சாம்சன் with ஸ்பார்க் காமிச்சாரு, பட் அன்பார்ச்சுனேட்லி couldn't convert it to big score. ஐ எம் ஸ்டில் ஃபீலிங் தட் இஸ் கோயிங் டு கெட் அ 70 இயர். ஒரு 70 or 41 பால்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஐ எம் பிக்கிங் சஞ்சு சாம்சன். அங்க ஹோப்புன்னு பாத்தீங்கன்னா ஷை மட்டும்தான், வேற எதுவும் ஹோப் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அகைன் ஐம் ஸ்டிக்கிங் ஆன் டு ஷை ஹோப். ஸோ மை கேம் சேஞ்சர் ஷை ஹோப் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சஞ்சு சாம்சன் ஃப்ரம் இந்தியா. விக்கி ப்ளீஸ் ஆட் ஆன். நீங்க சஞ்சு எடுத்தீங்கன்னா நான் நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்கிற அபிஷேக் சர்மா எடுப்பேன். அபிஷேக் சர்மா அடிக்கிறாரு, அவருக்கு இந்த மாதிரி பிக்சர் ரொம்ப பிடிக்கும், ஈவனா வரும், ஒரே அடி சும்மா பிளாட்டா அடிச்சா கூட டிராவல் ஆகும் பயங்கரமா பாலு. அப்படின்னு சொல்ற மாதிரி ரவிசாஸ்திரி மாதிரி தரையில் அடிச்சாலும் தெரிச்சிருப்போம். அபிஷேக் சர்மா ஃப்ரம் இந்தியா. தி எவர் பேங்கபிள் ஹெட்மயர் தான்ப்பா நான் போறேன். ஏன்னா ஒரு பிக் கேம் ஹெட்மயர் மேலதான் நான் பெட்ட போடுவேன். ஹெட்மயர் தான் அவங்க அடிக்கணும். ஹெட்மயர் அடிச்சாதான் அவங்களுக்கு கேம். அவர் தான் ஸ்டெபிலைஸ் பண்ணுவாரு. என்னதான் ஜேசன் ஹோல்டர் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட பினிஷிங்ல வச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு லான்ச் பேட் தேவை. ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தா தான் அவங்க கேமை பினிஷ் பண்ண முடியும். ஸோ அதனால ஹெட்மயர் இஸ் கோயிங் டு பிளே த பிவட்டல் ரோல் இன் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அதனால ஹெட்மயர் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ், அபிஷேக் சர்மா ஃப்ரம் இந்தியா. வேற லெவல் ரெண்டு கேம் சேஞ்சர்ஸ் கொடுத்தாச்சு ரெண்டு பேருமே. நம்மளோட ஃபேவரட் செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு, ஸ்டம்பி டாக். ஸ்டம்பி டாக்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு கிரிஷ் கமல் _ ஜேபி கேட்டிருக்காரு. Hi P-Dog and KV, Brian Lara and Graham Smith has got unconventional batting grip and technique. What are pros and cons of the technique and grip, and how are they able to dominate world cricket in their prime with that? சரியான கொஸ்டின். ரெண்டு சவுத் பா லெஃப்ட் ஹேண்டர்ஸை பத்தி கேட்டிருக்காரு. ஒருத்தர் ஹை பேக் லிஃப்ட், இன்னொருத்தர் இப்படி வெளில போய் வரும் மா வரைக்கிற மாதிரி. பட் ஆனா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கிராம் ஸ்மித்தை பத்தி கேட்டிருக்காரு. அண்ட் உங்களோட பிரசன்னா லாரான்னே இருக்கு. ஸோ அதனால அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அது கரெக்டா இருக்கும். ஸோ பிரைன் லாரா அண்ட் கிராம் ஸ்மித்தோட டெக்னிக்ஸை பத்தி கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் ஸ்பீடா. அதாவது லாராவோட கிரிப்பை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. கிரிப்பில் அவருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லையே ஒழிய, கிரிப் இஸ் நார்மல் கிரிப். அதுல கிராம் ஸ்மித்தை பத்தி வேற அவர் கேட்ட இது கரெக்ட். லாராவோட இது என்னன்னா, கிரவுச் பொசிஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால பேக் லிஃப்ட் இப்படி இருக்கும், கோடாலி மாதிரி தூக்கிட்டு இருப்பாரு. அதனாலதான் when you are having it like this, when you have too much of crouch position, பால் 8 meters லென்த்ல இருந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆச்சுன்னா அவரால் நின்ன அந்த பொசிஷன்ல இருந்து டிஃபென்ஸே ஆட முடியாது. குதிச்சு தான் டிஃபென்ஸ் ஆடுவாரு. when you try and bowl a deliveries that is above waist and close to his chest, he can never bat from the position he is, because it's a too low position, his shoulders too down, பேக் லிஃப்ட் இப்படி இருக்கிறதுனால அப்படியே குதிச்சு இப்படி ஆடுவாரு. ஆனா அதே சமயம் கொஞ்சம் கில்ல காமிச்சிட்டீங்கன்னா அந்த பேக் லிஃப்ட் ஐயா இருக்கிறதுனால அந்த ஆன் த ஜம்ப் ஆன் த ரைஸ்லேயே பேக்வர்ட் ஸ்கொயர் டிரைவும் கவர் டிரைவும் அடிப்பாரு. ரெண்டாவது, இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூசர்ஸ் ஆஃப் த ஃபீட் அகெயின்ஸ்ட் ஸ்பின் பிகாஸ் ஆஃப் த டெக்னிக். அதாவது உங்களுக்கு ரன் த ட்ராக் டவுன் த ட்ராக் நீங்க வரணுங்கும் போது ஆப்வியஸ்லா அன்லெஸ் அதர்வைஸ் யூ ஹாவ் அ நீ ஃபிளெக்ஷன். ரெண்டு கால நீங்க குதிரை மாதிரி நேரம் ஃபிளெக்ஷனே இல்லாம வந்தா இறங்கியே வர முடியாது. ஓகே, யூ கேன் நெவர் கெட் க்ளோசர் டு தி பால். ஸோ யூ ஹேவ் a நீட் ஃபிளெக்ஷன். யுவர் பாடி ஹாஸ் டு பி டவுன் டு ரன் டவுன்ன்றதுனால அவங்களுக்கு அந்த அப்படியே வச்சுட்டு இருப்பாரு. ஒரு சில போலர்ஸ் எல்லாப்போ அடில் கும்ப்ளேவா இருக்கட்டும், தனிஷ் கனேரியா இருக்கட்டும், ஷேன் வார்னர் இருக்கட்டும், இறங்கி அவரை மாதிரி சைட் ஸ்கிரீன்ல உங்களுக்கு 180 டிகிரில ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் எவனாலே அடிச்சு பார்த்ததே கிடையாது. I'm a very big fan of Brian Lara. கிரிப்புங்கும் போது எதுவுமே கிடையாது ஒழிய, this is the one unconventional thing Lara has got. புல்லர் லென்ஸ் நிறைய போட்டிங்கன்னா அந்த பொசிஷன்ல இருந்து அப்படியே ரீச் பண்ணி டங்குன்னு அடிச்சிருவாரு. ஸோ நிறைய பேர் அவர் பிரைன் லாரா ஆடும்போது என்ன சொல்றது, நான் அவ்வளோ பெரிய லெவல்ல நான் ஒர்க் பண்ணல அப்படின்றதுனால ஐ டிடன்ட் ஹேவ் சான்ஸ் டு டூ அ ஸ்ட்ராட்டஜி அகேன்ஸ்ட் ஹிம். ஓகே, ஒரே ஒரு தடவை என்ன ஆச்சு, இந்த 2007ல தேர் சம்திங் கால்ட் இந்தியன் கிரிக்கெட் லீக் அப்படின்னு ஒன்று வந்தது. என்னோட மற்ற எல்லா வேலையும் விட்டுட்டு பிரைன் லாராவோட ஒர்க் பண்ணணுன்றதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இந்தியன் கிரிக்கெட் லீக்குக்கு போய் அவரோட நான் ஒர்க் பண்ணேன். ஆனா அவரோட டீம்ல ஒர்க் பண்ணேன். அந்த அளவுக்கு பிரைன் லாரா இது. ஸோ அவருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பேக் லிஃப்ட் இட் வில் ஆல்சோ கம் ஃப்ரம் அவே ஃப்ரம் த பாடி வித் பிக் ஃபிளெக்ஷன்னா அவருக்கு நீங்க என்ன பண்ணும், ஓவர் த விக்கெட்ல இருந்து ஒரு 5th ஸ்டெம்ப்ல போட்டு நல்லா இந்த ஹைட்டுக்கு க்ளோஸ் டு த செஸ்ட் பாயிண்ட்டை ஸ்கொயரா வச்சுட்டு போட்டீங்கன்னா ஆன் த ஜம்ப் அவர் ஆடும்போது ஒரு ஸ்கொயர் கலி ஒரு பாயிண்ட் வச்சுன்னா அங்கே ஏர்ல கண்டிப்பா போகும். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, அந்த மாதிரி ஜம்ப்ல இருக்கும்போது when you try and play it bat on top of the ball, பால் கீழே போகும். அந்த ஜம்ப்ல ஆன் த மூல ஆடும்போது அவர் ஆடும்போது என்ன ஆகும், பால் வில் ஆல்வேஸ் பி ஆன் த டாப் ஆஃப் தி பேட். அப்படிங்கும் போது என்ன ஆகும், ஏர்லயே தான் போகும். அந்த காலத்துல இவ்வளவு அனாலிசிஸ் அது இது இல்லைன்றதுனால அந்த பாயிண்ட் கில்லி பறக்கும் தேர்ட் மேன் அங்க.
ஸோ நான் வந்துட்டு ஒரு அனலிஸ்டா உட்காந்துருந்தேன்னா அவர் இப்படிதான் டீகோட் பண்ணியிருப்பேன். மற்றபடி அவர் மாதிரி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்லாம் பார்த்ததே கிடையாது. கிராம் ஸ்மித் ஆப்வியஸ்லா இந்த மாதிரி க்ளோஸ்டு grip இந்த மாதிரி இருக்கும் அவரோட grip. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். த அதர் கை who had the similar kind of a grip is a former great Indian captain முகமது அசாருதீன். ஓகே, அவருக்கும் grip அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கிராம் ஸ்மித் எப்படின்னா, நீங்க உடனே ஆண்டர்சன் என்ன பண்ணாரு, லார்ட்ஸ்ல டெஸ்ட் ஆடுறோம். அவரோட ஃபீல்டு என்ன தெரியுமா, 3 ஸ்லிப்பு, ஒரு ஷார்ட் கவர் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு உங்களுக்கு ஒரு ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து 3 ஸ்லிப்பு, ஒரு கவர் பாயிண்ட், 5 பேர் லெக் சைடில் ஒரு ஷார்ட் மிட் விக்கெட் கேட்சிங், ஒரு ஷார்ட் ஸ்கொயர் லெக் கேட்சிங், ஒரு ஸ்ட்ரெயிட் மிடானு, ஒரு ஃபைன் லெக், ஒரு டீப் ஸ்கொயர் லெக் வச்சு ஆண்டர்சன் வந்து உள்ள போடுறாரு அவருக்கு. கிராம் ஸ்மித் பார்த்தீங்கன்னா இஸ் நாட் சம்மன் who can reach for the ball and square drive, ஓப்பனிங் த ஃபேஸ் ஆஃப் த பேட். ஸ்கொயர் டிரைவ் அடிக்க முடியாது, கவர் டிரைவ் அன்லெஸ் அதர்வைஸ் நீங்க அவருக்கு க்ளோஸா போட்டீங்களுடைய கவர் டிரைவ் அடிக்க முடியாது. ஆஃப் சைட்ல அவரோட வேகன் வீல் எதுவுமே இருக்காது. அப்சல்யூட்லி அன்கன்வென்ஷனல். ஆனா ஒன்னே ஒன்று என்ன சொல்றேன்னா, ஒய் திஸ் பிளேயர்ஸ் ஆர் கிரேட், ஒய் தே கன்வெர்டட் ஆல் திஸ் லிட்டில் பிட் ஆஃப் வீக்னஸ் டு ஸ்ட்ரென்த். எல்லா பிளேயருக்கும் வீக்னஸ் இருக்கு. கிராம் ஸ்மித் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி அவரோட எல்லா மேட்சும் வேகன் வீல் பார்த்தீங்கன்னா ஒரே பக்கம் லெக் சைடில் தான் இருக்கும். இப்படி 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 ஃபிளிக் அடிச்சுனே இருப்பாரு. ஆண்டர்சன் ஒருத்தர் தான் வந்து அந்த ஃபீல்டை வச்சு போட்டார் வழியே, யாருமே அந்த மாதிரி கிராம் ஸ்மித்தை டீகோட பண்ணல. Zair Khan had his success against Graham Smith, but Zair Khan never had a feel like this. Zair Khan சொல்லி எடுத்தாரு கிராம் ஸ்மித், அது இல்லைன்னு சொல்ல. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எல்லாருக்குமே அது தெரியும், எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் என்னோட கிரிப் இந்த மாதிரி இருக்கு பட் ஐம் கம்ஃபர்டபுள், என்னோட பேக் லிஃப்ட் இந்த மாதிரி இருக்கு ஐம் கம்ஃபர்டபுள், அவங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஷாட் நான் ஆட முடியாதுன்னு தெரிஞ்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு அதை நான் மினிமைஸ் பண்ணிட்டு, அந்த வீக்னஸை மினிமைஸ் பண்ணிட்டு என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு பால் அந்த ஜோன்ல இருக்கும்போது நான் ஆடுறேன் அப்படின்னு தெரிஞ்ச பிளேயர்ஸ் மட்டும்தான் வீக்னஸ் இருந்தும் சக்சீட் ஆயிருக்காங்க. ஓகே, தட் இஸ் a classical example for Graham Smith and Brian Lara to have scored so much of runs. Vicky, this is my explanation. Please add on if I missed out on something. இதுல ஆட் ஆன் பண்றதுக்குலாம் நல்லா என்ஜாய் பண்ணிருந்தேன். நீங்க பிரைன் லாரா பத்தி பேசுறதை வந்து என்ஜாய் பண்ணிருந்தேன். அந்த கொஸ்டினும் அந்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் த கொஸ்டின், பியூட்டிஃபுல் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். சுபாஷ் எஸ்கே 9240 கேட்டிருக்காரு, பிடாக், hope you remembered that game on Champions Trophy 2013, first game India versus South Africa, although India won. Was it your idea to bring on Robin Peterson playing at number 3? Was the decision based purely on tactical left-right combination or mere pinch hitter? Was 10-year-old during that game and was pleasantly surprised to see that coming when the likes of Faf and ABD was around? Please reply. புரியல, 10 வயசுல இருக்கும்போது எப்படி தெரிஞ்சது இவருக்கு? பயங்கரமான கேள்வி கேட்கிறாரு. சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. ஏன்னா எனக்கு 7 வயசு 1983 வேர்ல்ட் கப் இருக்கும்போது வெறியா வெஸ்ட் இண்டீஸை சப்போர்ட், எங்க அப்பா வெஸ்ட் இண்டீஸை சப்போர்ட் பண்றாரு, நானும் வெஸ்ட் இண்டீஸை சப்போர்ட் பண்றேன் 7 வயசுல. ஓகே, ஆனஸ்டா சொல்றேன், இந்தியா வாஸ் பிளேயிங் த ஃபைனல். இந்தியா வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைங் டு வின் அ ஃபைனல். ஒரு 10 வயசுன்னு சொல்லும்போது மனசெல்லாம் குளிருது. 330 டார்கெட், கிக்கர் தவானு ரோஹித் சர்மா வச்சு புழிஞ்சிட்டாங்க. நல்ல பேட்டிங் பிச். ஆனா அந்த டோர்னமெண்ட் அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. எல்லா டீமோடையும் ஸ்டார்ட் வந்துட்டு மிடில் ஓவர்ஸ்ல தோனிக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணுமாயா, சாணக்கே அவரு கரெக்டா என்ன பண்ணாரு, வெயிட் பண்ணிட்டு 12 ஓவர் ஃபாஸ்ட் பவுலர் போட்டு 13ல இருந்து 33 வரைக்கும் உங்களுக்கு இந்த 20 ஓவர் உங்களுக்கு ஒரு 14-15 ஓவர் வச்சு புழிஞ்சிருவாரு. 2 பக்கத்துக்கு கண்டினியூஸா ஓவர் ஆஃப்டர் ஓவர் கொடுத்து. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து போய் கேரி கேஸ்டன் சொன்னேன், கேரி நான் வந்து ஒரு ஐடியா கொடுக்கணும் உனக்கு அப்படின்னா, சொல்லுப்பா அப்படின்னாரு. 10 ஓவர்ல நல்ல ஸ்டார்ட் வந்ததுன்னா நம்பர் 3 ராபின் பீட்டர்சன். வாட் அப்படின்னாரு. நான் வந்து எதுவும் யோசிக்காம சொல்ல மாட்டேன், நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு. வாட் ஃபார் பீடாக், இஃப் யூ கெட் அ குட் ஸ்டார்ட் at 10 overs, you got guys like, அவர் கேட்ட அதே கேள்விதான், we got AB de Villiers, we got JP Duminy, we bat long. இவர்லாம் இருந்தாரு, ரயன் மெக்லாரனு, கிறிஸ் மாரிஸ் அப்படிங்கும்போது வாட் இஸ் த நீட், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக்னாரு. ஒன்றும் இல்லை, ராபின் பீட்டர்சன் சொல்லுவேன், முதல் பால்லேருந்து திரும்பி நின்னுக்கோ சுவிட்சிட்டுக்கு, அவங்கள வந்து ஒரு ரிதம்கே நீ அலோவ் பண்ண விடாத, திரும்பி நின்னுக்கோ. அவங்க 2 பேருமே ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு போல் தட் லூபி ஸ்பின். அஸ்வின் அநியாயம் பண்ணாரு அப்படி மேலெல்லாம் போட்டு, ஜடேஜா ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஸோ அதான் சொன்னேன், போன உடனே நடராஜர் சில மாதிரி திரும்பி நின்னுக்கோ, வச்சு வெளுத்து விடு அப்படின்னு.
பார்த்தாரு. ஓகே, லெட் மீ சீனாரு. 8 ஓவரில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. இப்படி அடிச்சுனே இருந்தா அவர் என் பக்கத்துல தான் உட்காருவார். காசா ப்ளீஸ், காசா ராபி பி அட் நம்பர் 3 அப்படின்னு விசில் அடிச்சாரு. நம்பர் 3 அப்படின்னாரு. அவரு வந்து இதெல்லாம் சட்டக்கிட்ட கேட்டுட்டு வெத்து உடம்போட உட்காந்து ஆப்பிள் தின்னுந்தாரு. ஆ அப்படின்னாரு. நம்பர் 3 பேரப் அப்படின்னாரு. பேடப்பட்டு வந்தாரு. பீடா வாட் இஸ் திஸ் அப்படின்னாரு. பாலே திரும்பி நின்னுக்கும் சில மாதிரி வச்சு சொருக்குன்னு சொருகு. அவங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணோம். அவங்க 2 பேரும் தொடர்ந்து போடக்கூடாது. அவங்க 2 பேரும் 12 ஓவர் தொடர்ந்து போடக்கூடாது. 6 ஓவர் முடிச்சு கட்டுன்னு 50 அடிச்சாரு அவரு. திரும்பி திரும்பி நின்று டப்பு டிப்புன்னு அடிச்சாரு. அதுக்கப்புறம் கடைசியில வந்து அந்த மூவ் வாஸ் குட் ஆக்சுவலி, பட் ஸ்டில் வி குடன்ட் வின். சம்டைம்ஸ் நீங்க எப்படி யோசிக்கணும்னா, ஒரு எக்ஸ் ஃபேக்டர் வந்து எது அஃபெக்ட் பண்ணுது ஆப்போசிஷன் டீம், வேர் தே ஆர் ஸ்ட்ராங்னா அவனோட டெம்ப்ளேட்ல விடக்கூடாது. இவர் எல்லா மேட்சும் 12 ஓவர் ஃபாஸ்ட் பவுலர் போட்டு அதுக்கப்புறம் 24 ஓவர் வந்துட்டு சாரி 12 ஓவர் இவங்க 2 பேரும் வச்சு முடிச்சு கட்டிடுவாங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு ரியலி வின், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் யூ டு மேக் ஷூர் நாட் அலோவ் த ஆப்போசிஷன் where they are winning as a bowling unit, where they are winning as a batting unit. This was the idea behind it. Pinch எல்லாம் கிடையாது. அவங்கள வந்து டெமாலிஷ் பண்ணணும், அவங்க பிளான்ஸ் இது பண்ணணும். But still India won. That is the reason they went on to win the Champions Trophy. They deserve to win the Champions Trophy. It's a brilliant question. Thanks for getting me back to my memories. Vicky, உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுங்க, or else we'll go with the closing thoughts. சூப்பரா 2 கொஸ்டினுமே சூப்பரா இருந்தது. இந்த செக்மெண்ட்லயும் இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அனுப்புங்க. அடுத்த எபிசோட்ஸ்ல இந்த மாதிரி செக்மெண்ட்ல நிறைய கொஸ்டின் ஸ்பீடா கிட்ட நம்ம கேட்போம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்ணுவார் நம்ம கிட்ட. பியூட்டிஃபுல்லா இருந்தது இந்த செக்மெண்ட்டை முடிச்சு வச்சிங்க. எனக்கு என்னன்னா, க்ளோசிங் தாட்ஸ் போறதுக்கு முன்னாடி 2016 வெஸ்ட் இண்டீஸ் விட்டு வெதுப்பி அமிச்சாங்க நம்மள செமிஃபைனல்ல. அந்த அந்த அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா. ஒரு T20 வேர்ல்டு கப் பாக்குற ஒரு ஃபேனு, இந்தியன் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு ஞாபகம் இருக்கும். இது வந்து ஒரு வர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல் பீடாக். வெஸ்ட் இண்டீஸ் கெனாட் பி டேக்கன் லைட். என்னதான் நான் வந்து எட்ஜ் ரொம்ப ஓவரா கொடுத்தாலும் நான் ஓவரா ஆட முடியாது. அவங்க தேர் ஆல்சோ வெரி குட் டீம் ஆன் தேர் டே. T20 இஸ் ஒன்லி அபவுட் அந்த டேஸ் கிரிக்கெட் தான். அந்த நைட் யார் நல்லா பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அந்த சின்ன பாக்கெட்ஸ் யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் நல்லா பண்ணுவாங்க. வாட் ஆர் யுவர் க்ளோசிங் தாட்ஸ்? எப்படி இந்தியாவுக்கு ஒரு சேலஞ்சா இருக்குமா இருக்காதா? என்ன வாட் ஆர் யுவர் க்ளோசிங் தாட்ஸ் இந்த கேமை பொறுத்த வரைக்கும்? 90-10 எட்ஜ் கொடுத்துருப்பேன் ஹானஸ்டா சொல்லணும்னா. எல்லாம் அரகண்டா நான் சொல்றேன் அப்படின்னு இது பண்ணுவாங்கன்றதுனால ஒரு 55-45. இந்தியா இஸ் கோயிங் டு பீட் வெஸ்ட் இண்டீஸ் கன்வின்சிங்லி. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங் யூ. when you play a semi final, there's going to be a balance between batting and bowling between both the teams to become a close contest like what happened with New Zealand and England, which went on to the wire. So batting they can match us if they get on song, but bowling they're not going to match us unless otherwise India play very badly. ரீசன் நான் சொல்றேன் 90-10 எட்ஜ் கொடுத்துப்பேன். 92-8 ஜிம்பாப்வே கொடுத்தபோது கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் தானே. இந்தியா வில் டெஃபினெட்லி பீட் வெஸ்ட் இண்டீஸ், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. பட் தேர் இஸ் நோ வே யூ ஆர் கோயிங் டு டேக் அ டீம் லைக் வெஸ்ட் இண்டீஸ் ஃபார் கிராண்டட். அவங்க ஒருவேளை பேட்டிங் ஃப்ளோவில் வந்து நான் சொல்ற மாதிரி ஒரு 20 ரன் கூட அடிச்சா தென் இந்தியா வில் பி இன் a danger. பட் ஐ புட் ஆல் மை மணி ஆன் இந்தியா. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன, இப்போ விக்னேஷும் சொல்லிட்டாரு இந்தியா தான் ஜெயிக்கும்ன்றதுனால ஃபேன்ஸ் கேன் ரிலாக்ஸ் அ பிட். We will come back and do a review and celebrate India getting into yet another semi-final and enhancing the chances of repeat karenge. The only team, if they achieve to defend the T20 World Cup history, no one has done. The only team to win 3 T20 World Cups is no team has achieved. Records are meant to be broken, but not to take West Indies for granted. India will hold aces. அதான் விக்கி சொல்லியிருக்காரு. Come back and do a detailed preview once the game is over with your very own 100% accurate pinpoint predictions. Velvet Blast Vignesh. Thanks a lot and bye-bye. Thank you.